ஹாய் buddies, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டுடே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் வந்து எல்லா பில்டிங்கும் ஒரு ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதுசாக பூம் ஆகிட்டு வரும்ல. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுல வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. நார்த் இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க. ஓகே, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்தே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதை நம்ம சவுத்தில் இருந்தோ அந்த மாதிரி இருந்து வந்து வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க சென்னையில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு செம்மையாக இருப்பான் ஆள், கருப்பாக இருப்பான். பட் ரொம்ப கலையான ஒரு முக அமைப்புன்னு சொல்லுவோம்ல, உடல் வாகு எல்லாத்தையும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான் எல்லா பேர்த்துக்கூடையும். அது என்ன சொல்கிறது, ஒரு இதே இருக்காது அவன்கிட்ட. நம்ம அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஸோ அவன் வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து வீம்புக்குனேவும் அந்த சைட்டில் அவனை பார்க்குறதுக்காக அவங்க இன்ஜினியர் இருக்கார்ல, அந்த இன்ஜினியர் வந்து தெரிஞ்சு அவங்ககிட்ட பில்டிங்கில் பற்றின பேசி அதெல்லாம் அவங்க டீட்டெயில் அப்படி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பழகிட்டு, ஆக்சுவலி அது பழகினது வந்து உண்மை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. சரி, ஓகே. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நடக்குது. அப்போ வந்து பில்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவள் பிடிச்சின்னா அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அடிக்கடி நான் போய் பார்ப்போம். நான் மட்டும் கிடையாது, என்னோடய வீட்லேருந்து வந்து பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து பார்க்கும்போது அவன் வந்து எப்போ இருக்கானோ அந்த டயத்தில் போய் பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா வாங்க சார் அப்படி தான் சொல்லுவான். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டான். வாங்க சார், நான் சின்ன பையன் தான், என்னோட ஒரு 5 வயசு சின்ன பசங்களாம் இருப்பான், அவ்வளோதான். வாங்க சார் அப்படின்னு சொல்லுவான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அப்பாடி அவன் எப்போ உட்காருவான், எப்போ அவனோட பல்ஜே பார்க்க முடியாது. நம்ம ஒருத்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேஷ்டி நகலும் கை நகலும், அவன் வந்து ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கபடிக்கெலாம் வேர் பண்ணுவோம், அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக போட்டிருப்பான், அவ்வளோதான். ஓகே, தொட நல்லா பெருசுன்றனாலே நம்ம தெரியல, எனக்கு தெரியாது. அதை வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறதுக்கு அந்த ஏரியாலாம் இருக்கும். அங்கே போயிட்டு வரும்போது கூட துண்டை கட்டிட்டு போவோம், எதுவுமே தெரியாது. வந்து ஆனால் உடம்பு கழட்டினா அது தெரியும், அவன் வந்து இப்போ ஜிம் போய் விட்டுருக்கான்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு ஒரு நாள் வந்து அவங்க எல்லாம் படுத்திருக்காங்க மீன்ஸ் சும்மா 6 o'clock மேலே வேலை பார்க்க மாட்டாங்க போல். ஸோ கட்டடத்துக்குள்ள உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு சாப்பிட்டு சமைச்சிட்டு இருந்தாங்க. சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. நான் வந்து அந்த டயத்துக்கு எப்போயும் இப்போ யூஸ்வலாக போவேன், எப்போயாவது வீக்லி ஒன்ஸு 10 days ஒன்ஸ் போவேன். சரி, போகும்போது பார்த்துட்டா நான் எதிர்பார்த்து போனதை விட அங்கே ஒரு சம்பவம். நான் யூஸ்வலாக போனேன். அவன் வந்து அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 3 மாடி பில்டிங், ஓகேவா. நிறைய ரூம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கீழேயும் வாடகைக்கு விடுற மாதிரி கட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங், அந்த மாதிரி அப்படியே லேயர் லேயராக சொல்லிட்டு 1 2 4வது ஃப்ளோர் வரையும் கட்டுறாங்க. 3, அதாவது 3rd ஃப்ளோர் வரையும் இருக்குது. அது கிரவுண்ட் ஃப்ளோரோடு சேர்த்து அது 4 ஃப்ளோர், ஓகேங்களா. அதனால பார்த்தீங்கன்னா கிரவுண்டு 1st 2nd 3rd, கிரவுண்டு 1st 2nd 3rd, அப்போ 4 ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து கீழே உட்காந்து பேசிக்கிருந்தாங்க. அவங்க தூங்கிக்கிருந்தாங்க. என்னங்க சார் இருந்தாங்க. ஓகேன்னு சொன்னோடனே நான் வந்து மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். இது யூஸ்வலாக நடக்கிறது தான். மாடிக்கு போகலாம், மாடியிலேருந்து அந்த வியூ பார்த்தா நல்லாயிருக்கும், அந்த கட்டடத்தோட வியூ மேலேருந்து பார்க்கும்போதும் ஓரளவுக்கு நல்லா தெரியும். அது பூம் ஆகிக்கிட்டு ஏரியா ஆக்சுவலி. அதனால் வந்து நான் அங்கே போய் நின்று பார்க்கலான்னு போனால், எனக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அது வந்து டைல்ஸ் போட்ட இதாக நமக்கு வந்து நம்மளோட கால் தடம் நல்லாவே தெரியும். அது வந்து அது அப்படி தான் கேட்கும். எனக்கு வந்து நான் ஏறும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சவுண்டு லபக் லபக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக ஏறுறேன். என்னமோ நடக்குதா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எனக்கு அது ஒரு டவுட். ஏன்னா இவன் இருக்கான்றது தெரியும், பட் இவங்க கூட யார் இருக்கான்னு பார்த்தா அப்புறம் நான் மேலே ஏறுறேன். அந்த இதில் எனக்கு ஓரளவுக்கு நமக்கு எண்ணமே அப்படி தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கணிப்பு வந்துச்சு, பட் இருந்தாலும் ஒரு பயத்தில் ஏறினேன். அந்த கல்லெல்லாம் மேலே அடுக்கி வச்சுருக்காங்க, செங்கல் பூசவே இல்லை, பூசாத ஒரு செங்கல் அடுக்கி வச்சுருக்காங்க. அதை தாண்டி உட்காந்துருக்காங்க. இவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், அவன் கீழே அடியில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனும் அந்த கட்டடத்தில் வர இன்னொரு பையன், ஓகேவா. அவன் எந்த ஊரெலாம் அப்புறம் சொல்கிறேன். அது அங்கே அந்த பையன், ஓகேங்களா. இவன் வாட்டுக்கு நல்ல சரக்கடிப்பான் போல் தினமும், அது தெரியும். ஸோ எப்போயாவது அடிப்பான், ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பயும் அடிப்பான். பட் வந்து வேலை ஹெவியாக இருக்க அடுத்தனாலனா கொஞ்சம் இது பண்ணிப்பான் போல், அது இருக்கும் தான் எல்லா பேர்த்துக்கிட்டையும்.
ஸோ சாப்பிட்டாங்க. மேலே போயிட்டு அவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், வாட்டுக்கு வச்சு சப்பிக்கிட்டு இருக்கான் அடியில் உட்காந்துட்டு. அது வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. அவங்க வந்து நான் ஸ்டெப்ஸ் என்ட்ரன்ஸில் நின்றுருந்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், என்னைய கண்டுபிடிச்சிருப்பானுங்க. அவனுங்க அந்த கார்னரில் நிற்கிறானுங்க. ஏன்னா அங்கே இருந்து பார்த்தா தான் இப்போ டக்குன்னு வந்தோடனே டக்குன்னு நம்ம இது பண்ண முடியாது. அங்கேனா வச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் கிடைக்குன்றதுனால அவங்க அந்த கார்னரில் நிற்கிறாங்க. அதுவும் பின்னாடி அது. ஆனால் நமக்கு இங்கேருந்து இருட்டு வேறையா, நம்ம இங்கேருந்து அது கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வரத்துல கருங்குமுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பிளேஸ் வர கொஞ்சம் வெளிச்சம் தெரியும் இல்லை, நிலா வெளிச்சம் அந்த மாதிரி. ஸோ நான் இங்கே நின்றுட்டு எட்டி பார்க்குறேன், அந்த கார்னரில் இருக்கான். நல்லாவே எட்டி பார்க்க முடியாது, திங்ஸ் நிறையா அங்கே சாத்தி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் வாட்டுக்கு மண்டி ஓட்டு பயங்கரமாக சப்பிக்கிட்டு இருக்கான் அடியில் உட்காந்து. இவங்களுக்கு இவன் இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம். அப்புறம் என்ன சொல்கிறது, நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எட்டி பார்க்குறேன். எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே என்ன நடக்குது பார்ப்போம், என்ன நம்மளும் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் கேஷுவலாக கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே பொசிஷனில் தான் அவன் நின்றுட்டு இருக்கேன். அப்புறம் துப்புறாங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ணுறான், அதெல்லாம் பண்ணுறான். நான் டக்குன்னு கொஞ்சம் மேலே ஏறி மண்டையை கொடுக்குற மாதிரி கொடுத்தோடனேவும் அவன் வந்து பார்த்துட்டான், உட்காந்துருக்கேன் பார்த்துட்டான். பார்த்தோடனேவும் ஐயோ அப்பா அப்படின்னு சொன்னே அவன் சொல்கிறான் அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அவன் எந்திரிக்கலை. உட்காந்தோடனேவும் அப்புறம் யாருன்னு கேட்டான். நான் தான் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். நிலுக்கு சார் யூரின் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டான் அது கல்லுக்கு பின்னாடி. ஓகேடா அப்படின்னு சொல்லி நான் இங்கிட்டு வந்துட்டேன். அவன் உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சு அவன் வந்து அந்த கல்லுக்கு பின்னாடி போயிட்டான் சட்டுன்னு. ஏன்னா அந்த கல் அடுக்கி வச்சுருக்காங்கோ. ஸோ ஃபுல்லாகவே அதுக்கு மேலே வந்து இந்த கைப்பிடி செவ்வறு இதெல்லாம் கட்டுறாங்க. ஒன் சைடு ஃபுல்லாக கட்டிட்டாங்க, இன்னும் சைடெல்லாம் கட்டணும். சொன்னால் அவ்வளோ கல் இருக்குது. கல்லுக்கு மேலே போயிட்டான், நமக்கு தெரியாதுன்ற நினப்பில். அப்படி சொன்னேவும் இவன் என்கிட்ட இங்கிட்டு வந்துட்டான், சல்லுன்னு இங்கிட்டு வந்துட்டான். அவன் உட்காந்து பண்ணிக்கே இருக்கான். என்ன இங்கே இல்லை போதை ஆயிடுச்சு, நான் கீழே போய் இறங்கி போயிட்டு வரதுக்குலாம் அங்கேயே போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போ சார் வந்தீங்கன்னா நான் வந்துட்டேன் இப்போ 2-3 இங்கே தான் நின்றுருந்தேன் சும்மா, அதுக்கப்புறம் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவன் ஜர்க்காயிடுச்சு. ஜர்க்கானேவும் அப்படின்னு ஒரு இதாக இருக்கான், இது பதட்டமாகவே இருக்கான், என்கிட்ட பேசும்போது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் தான் பேசினேன். அது எப்படி போய்கிட்டு இருக்கு பில்டிங் அப்படி சொன்னேன். அவன் பதிலே சொல்ல மாட்டான். எந்த பதில் சொன்னாலுமே எப்பயுமே லைட்டாக சரக்கு சொன்னால் நல்லா பேசுகிற பையன் தடுமாற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் தான் சொன்னேன் சொல்லிட்டு இப்படி நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், ரிலாக்ஸ் ஆகிரு, என்ஜாய் பண்ணு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயம் பார்த்துட்டிங்களா, எப்போ பார்த்தீங்க, என்ன படுத்தீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவனை சொல்லிட்டேன், அவன் அவங்க உட்காந்துருக்காங்க, நான் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா சார், எதுவும் சொல்லிடாதீங்க சார், ஒரு நினச்சிக்காதீங்க, சும்மா வேறு வழி இல்லை, சும்மா அடிக்கிறதுக்கு அவன் இருக்கேன், அவனை வச்சு சப்போட்டுருவேன், நல்லா சப்புவான் சார், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனை கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் சொல்கிறான். சொல்லியிருக்கும்போது சரி ஓகே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு பண்ணியிருக்காங்க, ஸோ நானும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே இது யார்ட்டையும் சொல்லி இதுதான் அவனோட பெரிய ஒரு 2-3 தடவை பேசுவான். அதுக்கப்புறம் யார்ட்டையும் சொல்கிறாங்க. சரி ஓகே முடிஞ்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் முடியல, நான் சும்மா பண்ணிக்கிறதும் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். சரி நீ வேணால் கண்டினியூ பண்ணு, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்ற மாதிரி தான் சொன்னேன். அப்புறம் வந்து எனக்கு போக மனசு வரல, அங்கேருந்து விட்டு வரணும்னு மனசு இல்லை. அப்புறம் வந்து சரி நீ பண்ணட்டும், நான் இருந்தால் உனக்கு டிஸ்டர்பன்ஸா, அவன் என்னப்பானா, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் என்ன நினைப்பான்னு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொன்னான். ஓகே சரி வா கேட்டுப்பாரு அவனை அப்படின்னு சொன்னேன். நான் கேட்குறேன் சார். உடனேவும் அவன்கிட்ட போயிட்டு இவருக்கு தெரியுமா, இவர் தெரியும் எல்லாமே, நீ பயப்படாத, அவன் பெரிய கெத்தான், பயப்படாத ஒன்றும் இல்லை, நீ பண்ணுறியா 2 பேர்த்துக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அது வரையும் நான் அப்படி சொல்லணும், நான் எனக்கெலாம் பண்ண வேண்டாம், நீ பண்ணிக்கோ, நான் வந்து ஜஸ்ட்டு ஐ வாண்ட் டு, நான் பார்க்கணும், நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னே இதில் என்ன அப்படின்னு சொன்னேன். நீ பண்ணுவே பண்ண மாட்டேடா அப்படின்னு கேட்குறான். நான் சரி பண்ணுறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பதட்டத்துலேயும் அங்கிட்டும் பேச முடியாமல் மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகி ஒரு 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 ஸ்டடிக்கு வந்துட்டான். அப்புறம் பண்ணான். நான் கல்லுக்கு மேலே உட்காந்துருக்கேன், எனக்குன்னா நான் வேறு பாக்ஸில் தான் வேர் பண்ணியிருக்கேன். இதுதான் பயங்கர மூடு, செம்ம மூடு. சரி நீ பண்ணுறதை பார்க்குறேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னா அது அந்த இடத்துல நம்ம பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நான் அவன்கிட்ட வாங்குறத விட நான் அவனை பார்த்தேன் பார்த்தீங்களா, அதுதான் செம்ம. அப்படியே அவன் வாட்டுக்கு சப்புறான், அந்த ஒரு ஷையோடு சப்புறான், நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். நானும் சில விஷயங்கள்லாம் அசிங்கமாக பேசுகிறேன். பேசுகிறோன்னே அவன் வச்சு சப்பிட்டு பழப்படான்னு அது
டக்குன்னு வரல. ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. திருப்பி அடித்தான் வாயிலேயும் செம்மடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நான் அமுக்குனேன். கூட உட்காந்துருக்கான்ல அவனை பிடிச்சி அவனுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனேயும் அவன் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆள், அது நல்லா தெரியுது. பட் ஓகே, அதை பற்றி பேசணும், நிறைய பேசலாம். அவனை பற்றி பேசணும், தனியாக பேசலாம். ஸோ வச்சு சப்பி எடுக்கிறான் அவன் வாட்டுக்கு கலக்கு. எனக்கு பயங்கர மூடு. எனக்கு நிற்கிது. இப்போ எனக்கு என்ன தோணுது, முதல் வந்து வேணான்னு சொல்ல தோணுது. இப்போ வந்து ஐயோ நம்மளுக்கு சப்போர்ட் விட்டால் சூப்பராக இருக்குமே அந்த மாதிரி தோணுது. பட் நான் விடலை, அது ஏதோ தோணலை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, எனக்கு எல்லாம் ஆர்வமில்லை இவன் மேலே தானே, அதனால பட்டு அவனுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ஓகே சொல்லிட்டு அதை நான் வேடிக்கை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த ஒரு லைட்டான ஒரு ஷேடோவில் செம்மையாக தெரிஞ்சு அப்படியே எனக்கு என்ன கை சும்மா இருக்க மாட்டேது. அவர் பிடிச்சா அவன் ஜெஸ்ட்டை போட்டு அமுக்கணுன்னு எனக்கு பயங்கர ஆசை. ஸோ பின்னாடி போய் நின்றுட்டு சும்மா அப்படி வருடி விட்டுட்டு செம்ம அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை பண்ணல. அதுக்கப்புறம் வந்து வரப்போகுது மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். அடிச்சு விட்றா, அப்படியே வாயிலே அடிச்சு விட்றா, வாயிலே வாங்க மாட்டேன் நீ அப்படி தான் சொல்கிறேன். அவனும் வாங்குறேன் வாயிலே அடிச்சு விடு. ஓகே அதை எப்படி சொல்கிறான்னா, ஓகே பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறான். அப்புறம் அவன் எடுத்து எனக்கு வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் முணங்கி நின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துருச்சு. அப்படியும் அதிலே இது பண்ணி விட்டான். அப்புறம் சடக்குன்னு அவன் கீழே கவுந்துருச்சான். வந்து ஒரு ஸ்துப்புனா அதெல்லாம் பண்ணாங்க. இவன் வந்து டபக்குன்னு அந்த ட்ராக் எடுத்து மாட்டி விட்டு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டான். வந்துட்டு எப்படி சார் எப்படி அப்படின்னு சொன்னேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர் தினமும் என்ஜாய் பண்ணுவேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசினேன். அதுக்கப்புறம் வந்து 2 மணி நேரம் பார்த்தோம். அவன் எங்களை இக்னோர் பண்ண மீன்ஸ் பார்த்துட்டு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பேச போனாலேயும் அவன் இன்னொரு இதுலேருந்து இன்னொருத்துக்கு போவான். அதுக்கப்புறம் நானும் பார்க்க போகிறது கிடையாது. அப்புறம் எங்கள் பில்டிங் அதை பெரும்பாலும் 2 மூணு வந்தான். அதுக்கப்புறம் வந்து பேசினான். அவர் என்கிட்ட ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்டான். எங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஏதாச்சும் பழசு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நான் கொடுத்தோம். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவன் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு பற்றி, அது போயிடுச்சு. அது ஏன்னு தெரியல, ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பேசுவோம். நான் ட்ரெஸ்ஸெல்லாம் என்னோட பிரதரோடதெல்லாம் எடுத்து கொடுத்தோம். நிறையா வாங்கினோம். நிறையா வாங்கி அவனுக்கு 10 ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டான். கொஞ்சம் டவுனாக இருக்கிறது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலாம் அவனோட கேங்கில் ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்க. ஸோ அவன் பசங்களுக்குலாம் கொடுத்தான். ஒரு நல்ல ஒரு பையன். ஓகே அவங்க வழியில். ஸோ நான் யோசித்தேன், இங்கெல்லாம் இப்படி தானே இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அங்கேயும் எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கோன்றது, நம்மளை மாதிரி ஒரு சிந்தனையிலையும் நமக்கான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லா இடத்துலையும் இருக்குன்றது அப்பப்போ தெரியும் எனக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது. ஸோ ஓகே என்ஜாய் பண்ணுவோம். இந்த விஷயத்த வந்து இன்னும் டீப்பாகவும் பயங்கரமாக ஓப்பனாக பேசுகிறதுக்கு எனக்கு நான் ஆல்ரெடி, பட் அதுக்கான தளம் இது கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இன்னும் ஓப்பன் டாக்காக எல்லா வீடியோவும் பேசுகிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன். அது கொஞ்ச நாள் தான், 1 or 2 days, ஒரு 1 வீக்குள்ளே அது ரெடி ஆகிடும். நம்ம அங்கே மீட் பண்ணிவிட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணுவோம். என்ஜாய் அவர் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.